ஹிட்டான படமாக மலையாளத்தில் மின்னல் முரளி அப்படின்ற படத்தை கொடுத்துட்டு இயக்கம்லாம் வேணாம், நான் ஒன் ஒன்லி நடிப்பில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நடிகனாக மட்டுமே வளம் வந்துட்டு இருக்காரு ஃபசில் ஜோசப் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபசில் ஜோசப்போடைய நடிப்பில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு 4 படம் 5 படம்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மலையாளத்தில் ரொம்ப பாப்புலரான ரொம்ப வரவேற்பு வைக்கக்கூடிய ஒரு நடிகராக தான் பார்க்கப்படுறாரு. இவருடைய நடிப்பில் இப்போ மரண மாசு அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு சிவபிரசாத்துடைய இயக்கத்தில். ஆனால் இந்த படம் பெரிய அளவில் காமெடி படம், தமிழ்நாட்டிலையும் நல்ல வரவேற்பு அப்படின்னு சொன்னாலும் சவுதி அரேபியா, குவைத் மாதிரியான நாடுகளில் இந்த படத்தை திரையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த சென்சார் போர்டில் சொல்லிட்டாங்களாம். ரீசன் என்னன்னா, இதில் ஒரு திருநங்கையோடைய காட்சி இருக்குது. அந்த காட்சியை நீங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால் மரண மாசு படத்துடைய டீம் இப்போ பயங்கர டிஸ்கஷனில் இருக்காங்க. ஏன்னா கதைக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர் தான், எப்படி தூக்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க போல். ஏன்னா அந்த சீன் ரொம்ப முக்கியமான ஒரு சீனாக இருக்கும். அதில் அவங்க வந்துட்டு போனால் எப்படி தூக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அதை முடித்து இந்த படத்தை அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை வேணா விடுங்க இங்கே போதும் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சந்தீப் ரெட்டி வங்காவுடைய இயக்கத்தில் ஸ்பிரிட் அப்படின்ற படம் பிரபாஸ் நடிக்கிறாரு. ஆல்ரெடி பிரபாஸோடைய நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய படங்கள் வந்தாச்சு. இருந்தாலும் கல்கி 2898 அப்படின்ற படம் அவருடைய கெரியரில் எப்படி அவருக்கு பாகுபலி ஒரு பெரிய பேரை வாங்கி கொடுத்துட்டோம், அதே மாதிரி இந்த திரைப்படமும் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் இன்னும் முடியலை. அதனால் படத்துடைய ஷூட்டிங் மேபி அக்டோபர் செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த படத்துடைய வேலைகள்லாம் இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஸ்கிரிப்ட் ஒர்க் முடியாததுக்கு சந்தீப் ரெட்டி வங்கா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்பயும் போல் யூஸ்வல் போலீஸ் ஸ்டோரியாக இருக்கக்கூடாது, க்ரைம் த்ரில்லராக இருக்கக்கூடாது, இன்னும் அதையும் தாண்டி ரசிகர்களை உட்கார வைக்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்தக்கான ஒரு டைம்லைன் தான் இப்போ கேட்டிருக்காராம். அந்த டைம்லைன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த படம் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான வகையில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை பற்றின சூப்பரான அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் தமிழில் ரகுதாத்தா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தமிழ் படம் நடிக்கவே கிடையாது, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, பேபி ஜான் அப்படின்ற திரைப்படம். அந்த படத்தோடைய அப்டேட்ஸ்லாம் நமக்கு ஒன்றா வரும்போது கண்டிப்பாக பாலிவுட்டில் பெரிய ரவுண்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா அந்த படம் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப மோசமாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆனாங்க. இந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் துடைக்கிறதுக்காக தான் அட்லியே இப்போ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படத்தில் கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு அட்லியோடது. அப்போ கீர்த்தி சுரேஷ் என்ன தான் பண்ணுறாங்க, அவங்களும் அடுத்ததாக பாலிவுட்டில் மறுபடியும் ஒரு படம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வெறும் பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் இருக்குது, எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு. அப்படியே நடித்தாலும் எந்த நடிகரோடு நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பாலிவுட்டில் ராஜ்குமார் ராவுக்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த படத்துடைய வேலைகள்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கான். ஆனால் இந்த படத்துக்கு கதாநாயகியாக யாரை போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. 2 கன்ஃபியூஷன் இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு வழியாக கீர்த்தி சுரேஷ் தான் இந்த படத்தில் கதாநாயகியாக வரணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்களா. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே ஒரு முடிவை சொல்லுவாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பில் எதிர்நீச்சல் காக்கி சட்டை, தனுஷோடைய நடிப்பில் கோடி, இன்னொரு பக்கம் பட்டாசு, இதெல்லாம் தாண்டி சூரியோடைய நடிப்பில் கருடன் அப்படின்னு சொல்லி படங்களை இயக்குனர் தான் துரை செந்தில்குமார். இவருடைய இயக்கத்தில் இப்போ லெஜண்ட் சரவணா வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த படமும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு, ஷூட்டிங்கும் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த படத்தை நம்ம சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்தபடியாக இப்போ துரை செந்தில்குமாரோட இயக்கத்தில் யார் நடிக்க போகிறா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுல. விஜய் சேதுபதியோடைய நடிப்பில் கண்டிப்பாக துரை செந்தில்குமார் ஒரு படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி இது அடுத்த படமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, ஏன்னா அந்த அளவுக்கு படத்துடைய பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒரு கேரக்டரில் ஆல்ரெடி கருடன் திரைப்படத்தில் இவர் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ண சசிகுமாருமே இந்த படத்தில் நடிக்க போகிறாராம். அதனால் இன்னுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ரிலீஸை பற்றின கவலையே நமக்கு இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் விஜய் சேதுபதியுமே இப்போ ஆல் ஓவர் பேன் இண்டியா ஸ்டாராக இப்போ வரைக்கும் ஷைன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை பெரிய லெவலில் பண்ணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே காத்திருக்காங்களாம். அதனால் இப்போ பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு படத்துடைய ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற அப்டேட் முதல் கொண்டு நமக்கு வரும். அல்லு அர்ஜுனுடைய நடிப்பில் அட்லியோடைய இயக்கத்தில் ஒரு படம் ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாக போகுது அப்படின்னு சொல்லி சின்ன கிளிம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி தான் நாங்கள் படத்தை மேக் பண்ண போகிறோம் அப்படின்லாம். சரி, இந்த படத்தில் கதாநாயகி தான் யார் அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி அல்லு அர்ஜுனோட யாரெல்லாம் பேர் பண்ணாங்களோ டெஃபினட்டாக அவங்க கிடையாது. அதனால் வேறு ஏதாவது புதுமுகமாக தான் இவங்களை அப்படியே ஜோடி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அதுதான் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜான்வி கபூர், சமந்தா அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால்
இப்போ கொஞ்சம் போய் ஒரு நல்ல வேர்ல்டு வைடில் நல்ல பாப்புலராக இருக்கிற ஒரு நடிகையை போட்டுருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க போல. அதனால பிரியங்கா சோப்ரா கிட்ட கேட்டிருக்காங்க. பிரியங்கா சோப்ராவோ இப்போ தான் ராஜமௌலியோட இயக்கத்தில் மகேஷ் பாபுடைய நடிப்பில் அவருடைய 29வது திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. ஆனால் அவங்க அக்ரிமெண்ட் போடும்போதே கூப்பிடும் போதெல்லாம் ஷூட்டுக்கு வந்துடணுங்க அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்களாம். இருந்தாலும் இப்போ கிறிஷ் 4 அப்படின்ற படம் ஹிருத்திக் ரோஷனுடைய இயக்கத்திலையும் நடிப்புலையும் உருவாக போதில் அந்த படத்துலையும் அவங்க கமிட் ஆயிருக்காங்க. அதனால் வேறு வழியே கிடையாது, நம்ம தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக நோன்னு சொல்லிட்டாங்களாம். இதனால் அட்லி ஒன்றும் பெருசாலாம் டிசப்பாயின்மெண்ட் ஆகலை. வேறு யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னுமே யோசனையில் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தா பேபி ஜான் படம் அட்லியோடைய ப்ரொடக்ஷனில் வந்துச்சு. ஆனால் அது பெருசாக கீர்த்தி சுரேஷ்க்கு ஒன்றும் தூக்கி கொடுக்கல. அதனால் இந்த படத்தில் மேபி பேர் பண்ணலாம் அண்ட் ஜான்வி கபூரும் ஒரு பேராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே அதுக்கான அப்டேட் நமக்கு தெரிய வரும். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.